திருச்சி மக்களை வணக்கம். நம்ம வந்திருக்கக்கூடிய நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தீராம்பாளையம் வந்திருக்கோம். தீராம்பாளையம் ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப் நடத்தக்கூடிய 20,000 டோர்னமெண்ட். இது ஒரு ஊர் டோர்னமெண்ட்டு. ஸோ டோர்னமெண்ட் நடக்கிற நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 23, 24. ஸோ ரவுண்ட் 1 மேட்ச் முழுக்கமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ பால் கொடுக்கல, 1 டச் பால் தான் கொடுத்துருக்காங்க. டோர்னமெண்ட்டோட முதல் மேட்ச் யாராருக்கு பார்த்தீங்கன்னா படையப்பா வர்சஸ் பழையூர். டாஸை வின் பண்ணி இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க படையப்பா. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்டேக்கில் அஜித், நான் ஸ்ட்ரைக்கர்ஸனில் யோகான் வந்திருக்காங்க. ரகுபதி இங்கே முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வந்திருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்டில் மேன் கட் கிடையாது. ஃபுல் டாஸ் பால், நோ பால் அட்டன் பண்ணிங்கன்னா அந்த பால் கணக்காயிடும். அது வந்து ஃப்ரீ ஹிட் எதுவுமே கிடையாது. முதல் பந்து டோர்னமெண்ட்டில் ஸ்ட்ரெயிட்டவே போல்டுங்க, காலை ஒட்டி வந்த பந்து ஓவர் பிச் 1. நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அஜித் அவர்களோட விக்கெட்டை முதல் பால் எடுக்கிறது வேறு லெவல் ஸ்டார்டிங்க. ஸ்டேக்கில் மனோ முதல் பந்து ஒரு சைடு லெக்கில் வந்த பந்து தட்டி விட்டார், சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்டேக்கில் யோகானந்த் தேர்ட் 1 ஓவரில் ஒரு ஷாட் நேருக்கு நேராக போனார், இன்ஃபீல்டில் கிளியர் பண்ணார். முதல் பவுண்ட்ரி பிடிக்கிற முதல் பால் 4. பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொண்டாந்துருக்காரு. லாஸ்ட் ரிமைனிங் பிக் ஸ்விங் மிஸ் ஆகிருக்குங்க. ஃபஸ்ட்டு பவர் பிளேயோட லாஸ்ட்டு பந்து அண்ட் கான். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. பழையூர் பார்த்தீங்கன்னா 6 ரன், 2 விக்கெட் விட்டுருக்காங்க. பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு ஒரு யங்ஸ்டரை கூட்டி வந்திருக்காங்க. ரகு முதல் பந்து சரியா பல்ல, இன்சைட் எட்ஜ் டாட். தேர்ட் 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. க்ளோஸாக ஓடிருக்காங்க. பட்டும் தான் இந்த விக்கெட்டாக இருந்திருக்கும். சைக்கிள் 2 டவுன் பேட்ஸ்மேனா ஜனா அவருடைய முதல் பந்து குத்துறதுக்கு அப்புறமா ஸ்கிட் ஆகி ஃபாஸ்ட்டாக வந்துச்சு பந்து. அவ்வளோ பெரிய பவுன்ஸ் எடுக்கலை. அடுத்த பந்து டாட்டா இருக்குது. விக்கெட் கீப்பர் மிஸ்ஃபீல்டு பண்ணி ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க பழையூர். பவர் பிளே முடிஞ்சு தேர்ட் ஓவர் போகிறதுக்கு விவேக் வந்திருக்கு. ஜனாஸ்டிக்கில் முதல் பந்து ஒயிட் டெலிவரி, கீப்பரால் தடுக்க முடியல. பின்னாடி ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கு. முதல் அங்கே பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன். எஸ், ஒயிடு ப்ளஸ் பவுண்ட்ரி, 5 ரன் இந்த பந்தில். முதல் பால் 3 ஒயிடு காரணமாக. இதுவும் ஒயிடு, இதுவும் கீப்பரை பீட் பண்ணி ரீப்ளே பார்க்குற மாதிரி இருக்குது. இதுவும் பவுண்ட்ரிங்க. முதல் பால் போடாமலே மொத்தமாக 10 ரன் வந்திருக்கு. முதல் பால் 3. இது ஷார்ட்டாக இருந்த பந்து அப்படியே புல் பண்ணார். லெக் சைடில் அழகாக தட்டி விட்டாருங்க. தட்டி விட்டு 6 பேருக்கு நல்ல புல் ஷாட் எடுத்திருக்காரு. குட் ஷாட். பழிக்கு பழியான்னு பார்த்தா ஐயோ கேட்ச் ட்ராப் ஆகிருக்காங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த இதில். அடுத்த ஒரு குட் ஷாட்டுங்க. நல்லா பட்டுச்சுங்க. லட்சியமாக அடிக்கப்பட்ட 6. இது காலை பக்கத்து வந்துச்சு. செம்ம டைமிங்கில் பேட் அவுட்டார். மிடில் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு, தெரிச்சு பேருக்கு வந்து. அடுத்த வந்து 4th 1 டிஃபென்ஸுக்கு போனாங்க, சிங்கிள் எடுக்கிறாங்க. நல்ல பிளே இங்கே. நல்ல யாருக்கு எக்ஸிக்யூஷன் நடந்திருக்கு. கடைசி பந்து இந்த ஓவரில் ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து. ஷார்ட்டாக புல் நல்லாவே பண்ணாருங்க. இந்த ஓவரில் புல் ஷாட்டில் அவர் எடுத்துகிட்டு அடுத்த 6 அடித்து இந்த ஓவரை முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 38. அதே 2 விக்கெட் விட்டு ஆடி. செகண்ட் பால் ஷார்ட்டாக இருந்த பந்து அடுத்த புல்லுக்கு போனாங்க. அசால்ட்டாக கிளியர் பண்ணுறாங்கன்னு தோணுது. எஸ், அதுவும் ஒரு 6. உடச்சி போட்டால் உடையிற அளவுக்கு ஒரு ஷாட் ஒன்று விழுவும். அலட்சியமாக அடிக்கிறாங்க. தேர்ட் பால் சரியா பல்ல குத்துனா ஃபாஸ்ட்டாக போகும். 4க்கான அந்த சான்ஸாக நல்லா போயிருக்காங்க. ஃபீல்டரை விரட்டி போக சிங்கிள் டபுளாக மாறுதிங்க. போன பால் வைடே. ஸோ ரீபால் இந்த பால் ஷார்ட்டு ப்ரோ. பட் அதுவும் தலையை தாண்டி போயிருக்குங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக அந்த ஃபீல்டர். அடுத்த 6. 4th ஓவர் லாஸ்ட் 1. மேக்ஸிமம் வாய்ப்பான்னு பார்த்தா பழிக்கு பழி விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் வந்த வேலையை சிறப்பாக பார்த்துட்டு போயிருக்காரு இங்கே யோகானந்த். ஒரு செம்ம கேமியோ நாட்டு போயிருக்காங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 53. இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க பழையூர். 5th ஓவர் போகிறதுக்கு சந்தோஷம் வந்திருக்காங்க. ஸ்டேக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஹரி. செகண்ட் பால் அவருடைய முதல் பந்தே லான்ச் பண்ணிட்டாருங்க. ஃப்ரம் த பாட்டம் டு த டாப் ஓவர் த ஃபென்ஸ்னு மேக்ஸிமம். அங்கே
தேர்ட் ஒன். மறுபடியும் ஒரு புல்லுக்கு போனாங்க. கேட்ச் டேக்கன். பள்ளிக்கு பள்ளி அகைன். நல்ல டேக் எடுத்திருக்காரு. அவர் எடுக்கக்கூடிய 2வது கேட்சுங்க. விக்கெட்டுக்கு அப்புறமா வந்திருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே சிவா வந்திருக்காங்க. 4th ஒன். அவர் பிடிக்கிற முதல் பந்து புல்லுக்கு போனாங்க. தலையோட பேருக்கு இந்த தடவை சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்களா? ஐயோ அதை 2 மிக்ஸ்அப் இல்லைங்க, வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இப்போ ஓடுறாங்க. த்ரோ விலகி போக 2 எடுத்துட்டாங்க. இப்போ 2 3ஆக மாற்றுறாங்க. படலைங்க. 4வது ரன்னு. போன பால் வைடு. அதில் ஒரு பையில் ஒரு ரன் அப்படின்னாங்க. ஸ்விட்ச் இட்டு தெளிவாக பட்டுச்சுங்க. தெளிவாக பட்டு வெளியே போயிருக்குங்க. கிளியர் இட்டில் 6 கொண்டாடுறாரு. தான் பங்குக்கு தான் ஒரு 6 அடிச்சிருக்காங்க ஜனா. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 74. 4 விக்கெட் விட்டுருக்காங்க பழையூர். ரகு லாஸ்ட் ஓவர் போடுறாங்க. அவருக்கு 2வது ஓவர். முதல் பந்து பேக் ஃபுட்டில் நின்று அடுத்த புல்லு அடுத்த 6ங்க. ஏகப்பட்ட மேக்ஸிமம் பார்க்க முடியுது. முதல் பால் 6 தாண்டி அது நோ பால் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீல்டர் லெக் சைடில் நின்ன காரணத்தினால. முதல் பால் ட்ரீ. ரகு டு ஜனா. குட் ஷாட். தரையோட பேருக்கு 4 நல்ல சான்ஸுங்க. அங்கே ஃபீல்டர் கிடையாது. லெக் சைடில் விலக்கி வச்சுருந்தாங்க. 4. தேர்ட் பால் ஓவரில் சிவா ஸ்ட்ரைக்கில் பிச்சாத பால் இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஓவர் பிச்சிடும் டாட்டா இருக்குது. லாஸ்ட் ரிமைனிங் ஸ்ட்ரைக்கில் ஜனா சரியா அப்போ இல்லை ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ஓட மாட்டார். அதர் ரனில் ஒரு சாக்ரிஃபைஸ் மிக்ஸ்அப் ஆகிருக்கு. ஆஃப் த மேட் ஓடி வந்துட்டாங்க சிவா. விக்கெட்டிங்க இந்த இன்னிங்ஸில். லாஸ்ட் ஒன். நல்ல ஹைட் ஏறி இருக்குது. ஃபீல்டர் கீழேங்க. ஐயோ கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. 4 விடாமல் தடுத்தா போதும் பார்ப்பாங்க. எஸ் 4 விடாமல் தடுத்துட்டாங்க. அதில் சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க. இந்த எண்ணில் அங்கே நிற்க வச்சு ரன் அவுட்டு. முதல் இன்னிங்ஸ் முடிவில் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 89. ஒரு மேசிவ் டார்கெட் வச்சுட்டு போயிருக்காங்க. 6 ஓவர் 36ல் 90 இப்போ டார்கெட் படையப்பாக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வசந்த். நான் செகண்டில் அரவிந்த் இருக்க போகிறாங்க. ஸோ முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிசிசியோட ஆல்ரவுண்டர் ஹரி வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸு ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர். முதல் பந்து வைடு. முதல் பந்து ரீ. லோ ஃபுல் டாஸ் நல்லாவே மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரிக்கான சான்ஸான்னு பார்ப்போம். வெரைட்டி போகிறாங்க ஃபீல்டர். நல்ல ஃபீல்டிங் ப்ரோ. சூப்பர் ஃபீல்டிங். 2 முதல் பந்தில். செகண்ட் ஒன் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. மறுபடியும் ஃப்ளாட்டாக போயிருக்காரு. ஐயோ வளைஞ்சிக்கிட்டு போயிடுச்சு. ஃபீல்டர்கிட்ட போகும்போது விழுந்துட்டார் ஃபீல்டர். முதல் பவுண்டரி எடுத்துகிட்டு வராங்க ஸ்லாப் ஷாட் மூலியமாக. தேர்ட் பால் ஓவரில் 7 ரன் இது வரைக்கும் வந்திருக்கு. சுவிட்சுக்கான முயற்சி. ஃபீல்டர் கையிலே விழுன்னு தோணுது. டேக்கன் அங்கே 4க்கு அப்புறமா விக்கெட் எடுத்து வந்துடுவாங்க. 1 டவுன் பேட்ஸ்மேனாக முத்து செல்வன் வராங்க. 4th ஒன். ஹரி டு முத்து அவர் பிடிக்கும் முதல் பந்து. ஒரு ஷாட் கேப்பில் பிளேஸ் பண்ணாருங்க. தரையோட பேருக்கு சிவா அங்கே ஃபீல்டர் கையில் அடிச்சுட்டு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. செக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அரவிந்த். அவர் பிடிக்கிற முதல் பந்து ஒரு பிச் ஒன். கோட் ஸ்டாப். இங்கே விக்கெட் கீப்பர் வந்து முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9. இது வரைக்கும் ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க படையப்பா. செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போடுறதுக்கு செகண்ட் இன்னிங்ஸில் சபரி வந்திருக்காங்க. செக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அரவிந்த். செகண்ட் ஓவரில் முதல் பந்து ஓவர் பிச்சிருவான். ஃபீல்டர் கிளாஸ் பீட் பண்ணி வச்சுங்க. அஜித் அங்கே ஐயோ அவர்கிட்ட ஒரு மிஸ் ஃபீல்டு. 4 சான்ஸான்னு பார்ப்போம். தடுத்துட்டாரு. அதில் ஒரு 2 எடுக்கிறாங்க. செகண்ட் ஒன். ஸ்டம்பில் ஸ்டிக்கை தட்டி தூக்கிடுச்சுங்க. பெரிய ஸ்விங்குக்கு போனாங்க. பந்து பெருசாக பவுன்ஸ் எடுக்கல. விக்கெட்டுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய 2 டவுன் பேட்ஸ்மேன் ரகு. தேர்ட் பால் ஓவரில் சபரி கிட்ட இருந்து ஸ்டிக்கை தட்டி தூக்கிடுச்சுங்க. கெயின் போல்டிங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கிரீஸுக்கு வர கோபி வராங்க. போன பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால் பையில் ஒரு ரன் எடுத்துனாங்க. ஷார்ட் ஆஃப் ட்ராக்கராக விழுந்துச்சு. 1 பவுன்ஸில் அங்கே ஃபீல்டர் கைக்கு. நல்ல த்ரோ. குட் த்ரோ. சிங்கிள். போன பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால். லோ ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டான்னு சொல்லுவேன். பேட்டில் பட்ட காரணத்தில் சிங்கிள் எடுக்கிறாங்க. ரன் அவுட்டாக இருக்குமா? எஸ் ரன் அவுட். அதே ரெண்டில். விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ் வராங்க. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16. இது வரைக்கும் 4 விக்கெட் இருக்காங்க படையப்பா. தேர்ட் ஓவர் போகிறதுக்கு அரவிந்த் வந்திருக்காங்க. அவுட் சைட் சர்க்கிள் 5 பேர்த்தோட. ஒரு முதல் வந்து ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ் அப்படியே தள்ளி விட்டார். 6 கொடுத்துருக்காங்க. மரத்தில் பட்ட காரணத்தில் நாங்கள் 6. செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பால். அதுவும் நல்லாவே பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் 2 6 இங்கே சந்தோஷ் அவர் கையிலேருந்து. தேர்ட் பால் ஓவரில்
அரவிந்த் ஐயோ நல்லா பந்துங்க. பிச் ஓவர் பிச்சில் போட்டாலுமே குத்துனதுக்கப்புறமா பால் கட்டாயி உள்ளே வந்துச்சு, கீப்பர் கைக்கு வந்துருக்கு. அடுத்த பந்து அரவிந்த் முத்து அவருக்கு குட் ஷாட்டாக தெரியுதுங்க. அங்கே நல்ல ஃபீல்டர் ஹரி இருந்தும் அவரையும் பீட் பண்ணி போயிருக்கு. அங்கே ஒரு 6, இந்த ஓவரில் வரக்கூடிய 3வது 6. இதுங்க லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில். அதுவும் ஒரு ஃபுல் டாஸ், அதுவும் பட்டிருக்கு. இதுவும் தாண்டி போயிருக்கு, தலையை தாண்டி போகிற அடுத்த 6 அது. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 41. இது வரைக்கும் 4 விக்கெட் விட்டுருக்காங்க படையப்பா சிசி. 4th இங்கே சிவா படம் வந்திருக்காங்க. சந்தோஷ் ஸ்டைக்கில் இந்த ஓவரோட முதல் பந்து நல்லா பந்து சூப்பராக போட்டுக்காருங்க. எக்ஸ்ட்ரா பேஸ் வந்திருக்கு. செகண்ட் பால் லோ ஃபுல் டாஸ். அங்கே தெளிவாக இன்னொரு ஃபீல்டர் லாங் ஆஃபில் வச்சுருக்காங்க. சிங்கிள். தேர்ட் பால் ஸ்டிக் லைனில் வந்த பந்து மேக்ஸிமம் சிங்கிள் கிடைக்கும். தெளிவாக எடுத்தா ஐயோ விஜய் அங்கே ஃபீல்டர் வேகமாக த்ரோ விட்டார். பட் இருந்தாலும் சிங்கிள் மட்டும்தான். 4th ஒன் சந்தோஷ் ஸ்டைக்கில் டாப்பேஜ் தெளிவாக கீழே விரட்டி போகிறாரு, பிடிக்க முடியாதுங்க. குத்துனதுக்கப்புறம் திரும்பவும் தெளிவாக எடுக்கணுங்கும் போது எடுத்திருக்காங்க. யோகானந்த் விக்கெட் கீப்பர் ஐயோ மிஸ் பண்ணியிருக்காங்க சான்ஸை. சிங்கிள் டபுளாக மாறி இருக்கு. 4th ஓவர் லாஸ்ட் ஒன் கொஞ்சம் ஷார்ட் ஆச்சு. கோட் புல்லுங்க, சிட்டருங்க, தெளிவாக பிடிச்சாருங்க. செம கேட்ச் அது, நின்று பார்த்து பிடிச்சாரு. விக்கெட். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 46. 5 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் படையப்பா. இந்த ஒரு செகண்ட் ஒன் ஓவர் பிச்சு 1 இன்சைட் எட்ஜில் போல்ட் ஆக வேண்டியது, தப்பிச்சிட்டாருன்னு சொல்லுவேன். சிங்கிள். ஸ்டைக்கில் ரகு நியூ பேட்ஸ்மேன், அவர் பிடிக்க முதல் பந்து. 3rd ஒன் ஓவரில் யாருக்கான முயற்சி. விஜய் டு ரகு. அடுத்த பந்து கீப்பரால் பிடிக்க முடியல, சிங்கிள் எடுக்கல, டாட்டு. இதுங்க லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஒரு ஷாட் தூக்கி விட்டார். ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஃபீல்டர்ஸ்க்கெலாம் நடுவில் விழுந்துச்சு. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 49. இந்த இன்னிங்ஸில் இந்த மேட்ச்சில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பார்த்துக்கு ஜனா போட்ட முதல் பால் ரகுக்கு போட்டாங்க. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க எட்ஜு போட்ட காரணத்தினால. செகண்ட் ஒன் ஜனா டு சந்தோஷ். பிச்சில் வந்து எக்ஸ்ட்ரா பால். தேர்ட் பால் வைடு. ஸோ தேர்ட் பால் ரீ. செம்ம ஹைட் ஏறி இருக்குது. டேக்கன் அங்கே அஜித் விரட்டி வந்துட்டாருங்க. வைடி ஸ்லாங்கானில் இருந்தார். ஸ்டேக்கில் ரகு. ஜனா டு ரகு. ஆங்கிளாகவே பண்ணியிருக்காங்க. டாட்டு. போன பால் வைடு. ஸோ ரீபால். இந்த பால் லாஸ்ட் 2 பாக்கியிருக்கு இந்த மேட்ச்சில். கேட்சா எட்டனதர் விக்கெட்டாக இருக்கும். எஸ் டேக்கன் அங்கே. ஸ்டேக்கில் நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் ஒரு பால் பாக்கியிருக்கு இந்த மேட்ச்சில். குட் ஷாட். ஃபீல்டரை கிளியர் பண்ண முடியலங்க ஓடல அவங்களும். ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் பழையூர் பிசிசி வேர்சஸ் படையப்பா. பழையூர் பிசிசி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.